இது சொல்வதெல்லாம் போய் சோசியல் டிஸ்டன்ஸ். பொதுவா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையே குடும்பமா காட்டுறது இந்த சீரியல்ல மட்டும்தான். ஆனா அந்த சீரியல்ல இருக்க பிரச்சனை எல்லாம் என்ன கீழே டைரக்டர் சார் இப்படி எல்லாம் பண்ணா நான் பண்ண மாட்டேன். ஒழுங்கா பண்ணா நான் ப்ரோகிராம் பண்ணுவேன், நான் போயிருவேன். நான் போயிருவீங்களா? நல்லா தானே இருக்கீங்க. உடம்புக்கு ஆச்சா? நான் ஷோ பண்ணாம போயிருவான்ப்பா. அப்படியா? உட்காருங்க மேடம், உட்காருங்க. வாழை உட்காருங்க மேடம். நீங்க இது சொல்வதெல்லாம் போய் சோசியல் டிஸ்டன்ஸ். சொல்லுங்கப்பா, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். முத குடும்பம் வாங்க. என்னப்பா பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? மேடம் ஆக்சுவலா நான் அழகா இருக்கிறது தான் மேம் ப்ராப்ளம். நீ எப்ப அழகா இருக்காப்லையா? ஒரு லவ் டார்ச்சரா இருக்கு மேடம். லவ் டார்ச்சரா? யார் இது? வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல அங்க ஒரு பொண்ணு லவ் டார்ச்சர் பண்ணுது. அப்புறம் சரி வீட்டுக்காவது வரலாம்னா நம்ம ரிலேட்டிவ் மாதிரி நம்ம தம்பி ஒய்ஃப். நம்ம தம்பி வைஃப்னா நானும் அவங்க தம்பி வைஃப். ஏன் தம்பி ஒய்ஃப்? தம்பி வைஃப் அப்படி சொல்லுப்பா. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி ஓரமா போடுப்பா. காலி சாட் மேடம். காலி சாட் மேடம். ட்ராலி சாட்லாம் எனக்கு பிடிக்காது. குடும்பத்துல ஒரு ஒரு நம்ம தம்பி பொண்ணு, எனக்கு நம்ம தம்பி பொண்ணு இல்ல. என் தம்பி ஒய்ஃப் அவங்க கொஞ்சம் முன்னாடி லவ் டார்ச்சர் பண்ணாங்க, இப்ப சால்வ் ஆயிட்டாங்க. தம்பி பொண்டாட்டி உங்களை லவ் டார்ச்சர் பண்றாங்க? பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி. பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி. சரிப்பா. அதுக்கப்புறம் இப்ப தம்பி கல்யாணம் பண்ணி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் இங்க வர மேடம் இந்த வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு சொன்னேன்ல மேடம், அவன் என்ன ரொம்ப என்ன சாட்டுப்பா. பேசாம உட்காந்து நீ ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போப்பா கேமரா. சரிப்பா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து டாக்டரா இருக்கேன் மேடம். பாத்தீங்களாங்க, பொதுவா நமக்கு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரே பிரச்சனை நம்மகிட்ட வந்திருக்காரு பாருங்க. அந்த முதல்ல டார்ச்சர் பண்றாங்கல்ல, வரீங்களா? ஏப்பா அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றான்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்தோடனே பல்ல இழிக்கிற. என்னதான் கூட வேலை பாக்குற பிள்ளை இல்லையா? உன் பேர் என்னம்மா? வெண்பா மேடம். ஏமா இவரு கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணம் ஆனா என்ன மேடம்? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மேடம். அதெல்லாம் அங்க வச்சுக்க, நீங்க வைக்காத. தள்ளி உட்கார். சோசியல் டிஸ்டன்ஸ். தேங்க்யூ மேடம். இதே மாதிரி மேடம் அவங்களை என்கிட்ட இருந்து அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா நான் வாட்டில என் வேலையை. இது ஆக்ஷன் நடவடிக்கை, வெளியில விட்டு போறேன். அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும். என்னம்மா பிரச்சனை? மேடம் எனக்கு என்ன ஆனாலும் நான் பாரதி கூட தான் மேடம் வாழ்வேன், இல்லனா செத்துருவேன் மேடம். அப்ப செத்துருமா மேடம்? ஆமா விட்டு. அப்படி என்ன இருக்குன்னு அவனை லவ் பண்ற நீ? அவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமா கேரட் வேணா 2 வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியது. மண்டையா இத பாருமா, கும்மிடுவான் கும்மி. என்ன சொல்லுமா? கேரக்டர் இல்ல மேடம், கேரக்டர். அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். சரி, முதல்ல அவன் பொண்டாட்டி வர சொல்லுப்பா. இவளை கூப்பிட சொல்லும்போது மட்டும் உடனே கூப்பிட்டேன். ஆமா, அது யாருப்பா? அது இவங்கதான் மேடம் கண்ணம்மா. பார்க்க உங்க பெரியம்மா மாதிரி இருக்குதா? என் கண்ணுக்கு இதான் மேடம் கண்ணம்மா. சரி சரி, வாங்கம்மா. வாங்கம்மா இல்லம்மா, கண்ணம்மா. சாரிம்மா. சாரிமாவும் இல்ல மேடம், கண்ணம்மா. ஐயோ சரிம்மா. என்னையே இந்த கலாய் கலைக்கிறாள் இந்த பொண்ணு. எப்படிப்பா இந்த பொண்ணை வச்சு மேய்க்கிறீங்க மேடம்? 1.5 வருஷமா போயிருக்கு. இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் என்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம். இத பாருமா, நீ கேப்ல ஃபில் பண்ணாத, கம்முனு. ஏமா சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? என்ன ரொம்ப லவ் பண்றாரு மேடம். ஏமா அவரை லவ் பண்றியே, அவங்க லவ் பண்றாரு? நான் வந்து என் கண்ணம்மாவை தான் மேடம் லவ் பண்றேன். அட பாத்தீங்களா? அப்புறம் லவ் பண்றேன்னு சொல்றா. அது கிராஸ் டாக் மேடம். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? மேடம் இவர்தான் என் புருஷன் மேடம், நான் தான் தாலி கட்டின பொண்டாட்டி. அவர் கிராஸ் டாக் மேடம். தாலி கட்டினா போதுமா மேடம்? வேற என்ன பண்ணணும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஏப்பா உன் பொண்டாட்டி மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா? நான் சாமி சத்தியமா கண்ணம்மாவை தான் மேம் லவ் பண்றேன். இப்படியாவது சேர்த்து வச்சிருங்க. என்னம்மா அங்க போய் உட்கார்றா? மேடம் இந்த பக்கம் தான் நம்ம கேமரா இருக்கு, அதான் இங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் கண்ணம்மாவை தான் லவ் பண்றேன். மேடம் இங்க கூட கேமரா இருக்கு, அங்க ஏமா இருமா. பாருமா, உன் கண்ணு முன்னாலே அவ பக்கத்துல போய் உட்கார்றேன்னு அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல? கும்மிடுவான் கும்மி. குடுமையை இழுத்து போட்டு பின்னி போடுவேன். என்ன பண்றீங்க? 360 மேடம். 360 ஆ மேடம். உங்க 2 பேர்
பேர்ல யாருமா அவரை ரொம்ப லவ் பண்றீங்க ப்ரூவ் பண்ணுங்க. மேடம் அவனுக்காக நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வருவேன் மேடம். மேடம் நானும் சமைச்சு சாப்பாடுல கொடுத்துருக்கேன் மேடம். நீங்க வேணா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் வந்து அந்த கர்மத்தை என்னமா எடுத்து இருக்கீங்க சாப்பாடு? ஹாஸ்பிட்டலுக்கு அவனுக்கு ஊட்டிலாம் விட்டுருக்கேன் மேடம். நீ ஊட்டி விடுறியோ கொடைக்கானல் விடுறியோ அதெல்லாம் மேடம் குளிர அந்த ஊட்டி இல்ல, இப்படி ஊட்டி. இப்படி ஊட்டி சொல்லுமா. நீ வந்தல இருந்து சிரிச்சுட்டே இருக்கமா. தான் புருஷன் இன்னொருத்தர் லவ் பண்றாளேன்னு ஒரு கவலை இருக்கா உனக்கு? மேடம் இப்படிலாம் சிரிக்காமமா. என்ன சாப்பிடுறாரு? இது ஸ்கேட்டிங் சாப்பிடுறாரு. ஸ்கேட்டிங் சாப்பிடுறாரு. நல்லா ஃபில்லப் பண்றீங்கப்பா. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இவரை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்கம்மா? மேடம் இவரை நான் டெய்லி வீட்டுக்கு வந்து கலைப்பா வருவாரு. நான் இவரை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடி தூங்க வைப்பேன். எங்க பாடுமா. பாட்டு என்ன மேடம் பாட்டு? நான் பாரதிக்காக செம்மையா டான்ஸ் ஆடுவேன் மேடம். கண்ணில குத்திராதமா ஸ்டெப் சொல்லுமா. எனக்கு உங்களை தான் மேடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, இந்த 2 பேருமே சதி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் நல்ல முடிவா பார்த்து இவங்க என்ன சொல்றது இப்போ நானு. பாத்தீங்களா மக்களே, ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க மேடம். எல்லாரும் பேரும் சொல்லிருங்க மேடம். நான் சொல்றேன் மேடம். விடுங்களாம்ப்பா. நான் இனிமே பஞ்சாயத்தே பண்ண மாட்டேன். இது சொல்வதெல்லாம் போய் சோசியல் டிஸ்டன்ஸ். நன்றி. அடுத்ததா